வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நார்மலா ஃபேன் ஓடுறப்போ ஏற்படுற சத்தத்தை விட இன்வெர்ட்டர்ல ஃபேன் ஓடுறப்போ சத்தம் அதிகமாக வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இன்வெர்ட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். இது சோலார் செல் ஆர் ஸ்டோரேஜ் பேட்டரிஸில் இருந்து டைரக்ட் கரண்ட்டை நம்ம வீட்டோட ஹோம் அப்ளையன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக மாற்றுது. யூபிஎஸ் எனப்படுற கருவிகளில் இது பெரும் பங்கு வகிக்குது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எனப்படும் ஏசி கரண்ட்டோட சப்ளை சைன் வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த சைன் வேவ்ஸ் ஃபேனோட இண்டக்ஷன் மோட்டாரில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டை ஆங்கிலத்தில் காந்தப்புலம்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல வடிவமைக்கப்பட்ட இன்வெர்ட்டரில் தான் துல்லியமான அளவில் சைன் வேவ்ஸை தயாரிக்க முடியும். சில சீப்பான இன்வெர்ட்டர்ஸில் டிஸ்டார்ஷன் அதிகமாக இருக்கிறதால சைன் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதனால உள்ளே இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ராப்ளம் ஆகி நம்ம ஃபேனில் சவுண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் சவுண்டையும் க்ரியேட் பண்ணுது. இதனால இன்வெர்ட்டர்ஸ் வாங்குறப்ப நல்ல தரமுள்ள இன்வெர்ட்டர்ஸை வாங்கணும்னு இந்த வீடியோ மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.